ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். December 4, 1992 அப்போ தான் விஜயோட நாளை திருப்பு ரிலீஸ் ஆச்சு. அதை பார்க்க நான் இல்லை, ஏன்னா நான் பிறந்தது 1996 தான். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நான் பிறந்தோடனே நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ பக்கத்து டீ கடையில் பூவே உனக்காக படத்துலேருந்து வந்த பாட்டை கேட்டு தான் நான் சிரிச்சேனா. அவ்வளோதான், அப்பத்துலேருந்தே நான் ஒரு விஜய் ஃபேன். எங்கள் வீட்டில் நான் சாப்பிட அடம் பிடிச்சா விஜய் பாட்டு போட்டு தான் சாப்பிட வைப்பாங்க. அப்பா கூட ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தியேட்டரில் இருக்க தளபதி கட்டோட பார்த்துக்கிட்டே போவேன். ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கும் நான் விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவேன். 2007 பொங்கல் அப்போ போக்கர் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் நான் பார்த்த முதல் விஜய் படமும் அதுதான். அதுக்கப்புறம் எல்லா விஜய் படமும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். குருவி பார்த்துட்டு கருப்பு சட்டையை தேடினேன். வேட்டைக்காரன் பார்த்து கர்ச்சிப்பை சுத்தினேன். அப்போ தான் வாழ்க்கையில் 2 இடி விழுந்துச்சு. ஒன்று 10th எக்ஸாம், இன்னொன்று சுறா. தளபதி 15 தியேட்டர் ஃபுல்லாக கூட்டம். போலீஸ்கிட்ட அடி வாங்கி எப்படியோ டிக்கெட் வாங்கி போய் பார்த்தா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் கிண்டலும் கேலியுமா இருந்துச்சு. ஓரமாக போய் அழ ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு கை வந்துச்சு. யாருன்னு பார்த்தா பி செக்ஷன் காவியா. அவளும் ஒரு விஜய் ஃபேன். அழாதடா, அடுத்த படத்தை பார்த்துக்கலான்னு சொன்னான். அவ்வளோதான், அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். விஜய் ஃபோட்டோ ஒட்டுற இடத்தெல்லாம் காவியா ஃபோட்டோவும் ஒட்ட ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் அவன் என் ஃப்ரெண்டு பாலாவை லவ் பண்ணுறேன்னு வந்து சொன்னான். அங்கேயே உடஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் ஷாஜகான் விஜய் மாதிரி அவங்க 2 பேர் லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணேன். லவ் ஃபெயிலில் இருந்து தப்பிக்க காவலன் பார்க்கலான்னு போனேன். தியேட்டருக்காரங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ படம் பார்த்தேன். இந்த எல்லா பிரச்சனை அப்போ தான் அவன் வந்தான். தியேட்டரே அலர்ச்சி. அவ்வளோதான், தளபதி ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு எங்கள் அப்பா சொன்னப்போ நண்பன் ரிலீஸ் ஆச்சு. படத்தில் வர ஸ்ரீகாந்த் மாதிரி நானும் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசினேன். எங்கள் அப்பா என்னை சிவில்லே போட்டு இன்ஜினியரிங் படின்னு அமிச்சார். ஆல் இஸ் வெல்லுன்னு மனசை தேத்திக்கிட்டேன். காலேஜில் ஆதி படத்தில் வர திரிஷா மாதிரி சொந்தக்காரி வருவான்னு பார்த்தா திருப்பாச்சி விஜய்க்கு அமைச்ச மாதிரி தங்கச்சி ஒருத்தி வந்தா. எனக்கு அப்போ தான் ரெக்கார்டு எழுதி கொடுத்தா, எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்தா. அவளை ஏன் எக்ஸாமில் பேப்பரே பாஸ் பண்ணான். ஆனால் அவள் எவ்வளோதான் எனக்கு பேப்பர் பாஸ் பண்ணியும் நான் பாஸ் ஆகலை. இதுக்கு நடுவில் தான் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே கிளம்பி கேரளா போயிட்டேன். அங்கே பார்த்தா உடனே அவங்க மத்தியில் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு டிக்கெட் வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம தான் ஆல் ஏரியாவில் கில்லியாச்சு. கத்தி FTFSல பாலாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போன காவியாவை சச்சின் படத்தில் புகைக்கு நடுவில் வந்த ஜெனிலியா மாதிரி கிழிச்சு தூக்கி போட்ட பேப்பர் மத்தியில் பார்த்தேன். எங்கடி உன் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். அவன் விஜய் ஃபேன் இல்லடா, அதான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொன்னான். ஆமாம், நீ விஜய் ஃபேன் தானே அப்படின்னு கேட்டா. மறுபடியும் எல்லா விஜய் ஃபோட்டோ பக்கத்துலையும் காவியா ஃபோட்டோ ஒட்ட ஆரம்பித்தேன். குஷி படத்தில் வர ஜோதிகா மாதிரி அவ இடுப்பை பார்த்தியா இவ இடுப்பை பார்த்தியான்னு டெய்லி சண்டை போட்டா. ஆனால் அவ்வளோ சண்டைக்கு மத்தியிலும் கில்லி திரிஷா மாதிரி காரப்பொறி கேட்டா. அசுரப்புலி சூரப்புலி அடங்காத புலின்னு TR கொடுத்து ஐப்போட போய் பார்த்தா எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வன் தியேட்டரையே தெரிக்க விட்டான் ஒருத்தன். தெரியல சாகாத ஜோசப் குருவில்லா பைரவாலையும் வந்தார். மறுபடியும் எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வன் மெர்சல் காட்டி மாஸ் பண்ணான். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவன் ஓட்ட அவன் தாண்டா போடணும்னு சர்க்காரை பார்த்துட்டு என்னோட முதல் ஓட்டை நான் போட்டேன். எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் மறுபடியும் வந்தான். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். 2011 எந்த தியேட்டருக்காரங்களா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே தியேட்டருக்காரங்க 2021 மாஸ்டர்னால தான் எங்கள் தியேட்டர் பிஸ்னஸே வளர்ந்துச்சுன்னு சொன்னாங்க. கொரோனால நான் பண்ண வேலைனால விஜயோட வாரிசுக்கு என்னோட வாரிசோட வந்தேன். இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டவங்க மத்தியில் தளபதி கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நானும் ஒரு விஜய் ஃபேன்.